வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி வாத்துக்கறி வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வாத்துக்கறி வறுவல் செய்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். கிராம்பு ஒரு 5 கிராம்பு போட்டுக்கிறேன்ப்பா. பட்டை கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். அதையும் அரைச்சிக்கலாம். ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அது போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். அதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாத்துக்கறிக்கு. இதை நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. இஞ்சி பூண்டோட சோம்பு பட்டை கிராம்பு வச்சு அரைச்செல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வாத்து கறியை போட்டுக்கலாம்ப்பா. தக்காளி கடைசியில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த கறியில் நிறைய தண்ணி இருக்கும், அதெல்லாம் நல்லா சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கறியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. நல்லா தண்ணி வந்துருக்கு பாருங்களேன். இது மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வரணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத கொட்டிக்கலாம். 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதோட மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு இன்னும் நல்லா வதக்கணும்ப்பா. இல்லை இதில் நிறைய தண்ணி வரும். தண்ணி வர வரலையும் நல்லா வதக்கணும். இந்த வதக்கும் போதே இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வந்துருப்பா. இந்த தக்காளி தண்ணி எல்லாம் சுண்டிட்டு கறி தண்ணியும் நல்லா சுண்டணும். அதை வந்து இந்த உப்பு போட்டிருக்கோம் பாரு, இந்த உப்புலேயே கறி 3/4 வாசி வெந்துடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இது நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு தண்ணி பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். தக்காளி வெறும் தக்காளி தான் 3 தக்காளி போட்டு அரைச்சேன். தண்ணி பாருங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இந்த இதிலே வெந்ததுன்னா கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. வாத்துக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வதக்கியாச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம குக்கரில் வைக்கல, வெறும் கடாயிலே வச்சுருக்கோம். அதனால் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தது பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சுப்பா. ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வெந்திருக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் காரம் சாரமாக வைக்கணும்ப்பா. எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால் நான் கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. ரொம்ப மஞ்சத்தூள் வேண்டாம், மஞ்சத்தூள் போடல. ஒரு டைம் போட்டதோட போதும். வறுவல் கட்டி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். நல்ல 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பச்சை வாடை போட்டோம்.
மசாலா பச்சை வடையெல்லாம் போகும்பா. கறி நல்லா வெந்திருக்கு, 3/4 பதத்துக்கு மேலேயே வெந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குப்பா, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு, மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சுப்பா. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிங்கப்பா. என்கிட்ட ரொம்ப கொத்தமல்லி தழை இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரியே போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.